வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ரிஷபராசியின் அடுத்த வார பலன். பொதுவாக இந்த வாரம் ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேரம் குறிப்பாக நன்றாக இருக்கிறது. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் திடகாத்திரத்துடனும் இருப்பீர்கள். மற்றும் இந்த ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் வகையில் இந்த வாரத்தில் மேற்கொண்டு முயற்சிகள் எடுத்து அதன் பிரகாரம் செயல்படுவார்கள். மற்றும் இவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களையும் இவர்கள் மிகவும் கவனித்துக் கொள்வார்கள். அவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு செயல்படுவார்கள். இதனால் இவர்கள் குடும்பத்தில் இந்த ரிஷபராசி மக்களின் மரியாதை அதிகமாக பெருகும். ரிஷபராசியை பொறுத்து 11ஆவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் இவர்களுக்கு ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம். இதனால் இவர்களுடைய கடந்த காலங்களில் இவர்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தால் இந்த வாரம் இவர்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுகிறார்கள். இதனால் ரிஷபராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பொருளாதார நிதி சவால்களையும் சமாளிக்க முடியும். ஆகையால் ரிஷபராசி மக்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் எப்பொழுதும் நல்ல உறவை பேணுமாறு இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் ரிஷபராசி மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை எக்காரணம் கொண்டும் தவறாக பேசாதீர்கள், நடத்தாதீர்கள். அவர்களுக்கு உரிய மதிப்பை தருவது அவசியமாகிறது. குறிப்பாக உங்கள் குடும்ப பெரியவருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் வேண்டும். இல்லையெனில் ரிஷபராசி மக்கள் குடும்பத்தில் உள்ள உறவின் அன்பையும் அமைதியையும் சீர்குலைக்கும் வகையில் நீங்கள் செயல்பாடுகள் இருக்கும் என்பதால் குடும்பம் உங்களுக்கு எதிராக திரும்பும். இதனால் உங்களுக்கு தேவையற்ற கவலை ஏற்பட்டு அதனால் மன அழுத்தத்தில் உள்ளாகுவீர்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரிஷபராசி மக்கள் தங்களின் எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றி பாதையில் அடியெடுத்து வைத்து கவனம் செலுத்துவார்கள். அதில் வெற்றி பெறுவார்கள். மேலும் நீங்கள் உங்கள் வெற்றியை பார்த்த பிறகு உங்களின் எதிரிகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நண்பர்களாகவே மாறிவிடுவார்கள். இதனால் நீங்கள் மற்றவர்களின் மகத்தான பாராட்டுதலை பெறுவதற்குண்டான சூழல்கள் அமையும். இந்த வாரம் ரிஷபராசி மாணவர்கள் தங்களின் கல்வித்துறையில் தங்களது கடின உழைப்பால் சிறந்த முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறன. மேலும் உயர்கல்வியை தொடர நினைப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. காரணம், இந்த திசையில் உங்களுடைய சாதக கட்டத்தில் கிரகணங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் ரிஷபராசி மாணவர்கள் தங்களுடைய கல்வி சார்ந்த படிப்பில் அது சார்ந்த காரியங்களை சாதிக்க சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. இதையும் மனதில் வைத்து மாணவர்கள் தன்னுடைய சுய விருப்புகளை தவிர்த்து படிப்பில் தீவிரமான அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்களுடைய பொருளாதார வசதிக்கும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் பரிகாரமாக இந்த வாரம் ரிஷபராசி மக்கள் பெண் தெய்வங்களை வணங்கவும் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று வந்து அவருடைய ஆசியை பெறுவது நல்லது. முடிந்தவரை மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.